அமெரிக்காவில் ஃபோர்ட் நிறுவன அதிகாரிகளுடன் முதலமைச்சர் கலந்துரையாடிய நிலையில் சென்னைக்கு அருகே உள்ள அந்நிறுவன ஆலை புத்துயிர் பெறப்போகிறதா என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. நூற்றுக்கணக்கானோருக்கு வேலைவாய்ப்பை வழங்கி வந்த அமெரிக்க கார் நிறுவனம் இந்தியாவை விட்டு வெளியேறியதற்கு காரணம் என்ன தெரிந்து கொள்ளலாம். ஃபோர்ட் மோட்டார்ஸ் நிறுவனத்துடன் தமிழ்நாடு கொண்டுள்ள பிணைப்பை புதுப்பிக்கும் வழிகள் குறித்து அந்நிறுவன அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். இதுதான் ஃபோர்ட் நிறுவனம் சென்னைக்கு மீண்டும் வரும் என்ற எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. 1700 கோடி ரூபாய் முதலீட்டுடன் 1995ஆம் ஆண்டு சென்னை அருகே மறைமலை நகரில் பிரம்மாண்டமாக தொடங்கப்பட்டதுதான் அமெரிக்க நிறுவனமான ஃபோர்ட். ஆண்டுக்கு 2 லட்சம் கார்களையும் 3,40,000 இன்ஜின்களையும் உருவாக்கும் அளவிற்கு திறன் கொண்டதாக அமைக்கப்பட்டது இந்த ஆலை. 1996ஆம் ஆண்டு தனது எஸ்கோட் மற்றும் சேடன் வகை கார்களை அறிமுகப்படுத்தியது. 2000ஆம் ஆண்டில் 8000 கார்களை விற்பனை செய்த ஃபோர்ட் நிறுவனம் 2019ஆம் ஆண்டில் 93,000 கார்களை விற்றதாக புள்ளி விவரங்கள் கூறுகின்றன. கொரோனா பெருந்தொற்று தொடங்கிய 2020ஆம் ஆண்டில் 66,000 கார்களையும் 2021ஆம் ஆண்டில் 48,000 கார்களையும் இந்நிறுவனம் விற்றுள்ளது. இதிலிருந்து 2 தசாப்தங்களில் இந்தியாவில் ஃபோர்ட் நிறுவனத்தின் வளர்ச்சியை புரிந்து கொள்ள முடியும். இந்தியாவில் வாகனத்துறையின் ஹப்பாக உள்ள சென்னையிலிருந்து ஒரு நிறுவனம், அதுவும் வளர்ச்சியில் இருந்த நிறுவனம் 2022ஆம் ஆண்டு திடீரென வெளியேறியது தொழில்துறையினர் மத்தியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. பல கார் தயாரிப்பு நிறுவனங்கள் சிறிய வகை கார்களை அறிமுகப்படுத்திக் கொண்டே இருந்தபோது ஃபோர்ட் நிறுவனம் தனது ஐகான் மாடலிலேயே நீண்ட நாட்கள் கவனம் செலுத்தி வந்ததாக கூறப்படுகிறது. ஃபிகோ, ஃபியூஷன், ஆஸ்பயர் உள்ளிட்ட மாடல்களை தாமதமாக அறிமுகப்படுத்தியதன் விளைவு ரேஸில் அந்நிறுவனம் பின்தங்கியது எனலாம். இந்திய மக்கள் மைலேஜ் மற்றும் விலையை கருத்தில் கொண்டிருந்த போது ஃபோர்ட் இன்ஜின் பவர் மற்றும் அதன் திறன் செயல்பாடுகளை கவனித்துக் கொண்டிருந்தது. மற்ற நிறுவனங்கள் சலுகைகளை அள்ளி வழங்கிய போதும் ஃபோர்ட் அதன் தயாரிப்புகளுக்கு அவ்வாறு எதையும் பெரிதாக வழங்கவில்லை. இதுபோன்ற காரணங்களால் 10 ஆண்டுகளில் இந்நிறுவனத்தின் செயல்பாட்டு இழப்பு $2 பில்லியன், அதாவது இந்திய ரூபாய் மதிப்பில் 16,600 கோடி என கூறப்பட்டது. இந்திய சந்தையை சரிவர புரிந்து கொள்ளாததே ஃபோர்ட் நிறுவனத்தின் ஆலை மூடப்பட்டதற்கு காரணமாக அமைந்தது. இந்த சூழலில் மறைமலை நகர் ஆலையை விற்பனை செய்ய JSW குழுமத்துடன் ஒப்பந்தம் செய்யப்பட்டது. ஆனால் அந்த முடிவை மாற்றிக்கொண்டதாக கடந்த ஆண்டு டிசம்பரில் தெரிவித்த ஃபோர்ட் உற்பத்தியை தொடங்க மாற்று வழியை ஆலோசித்து வருவதாக தெரிவித்தது. வியட்நாமின் மின்சார வாகன உற்பத்தியாளரான வின்ஃபாஸ்ட், மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா போன்ற நிறுவனங்களும் ஃபோர்ட் ஆலையை வாங்க ஆர்வம் காட்டியதாக கூறப்பட்டது. மறைமலை நகரில் உள்ள ஃபோர்ட் ஆலை இந்தியாவின் மிக முக்கிய உற்பத்தி ஆலை. 350 ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ள இந்த ஆலையை மீண்டும் செயல்படுத்த வைக்கும் முயற்சியில் இறங்கியுள்ள தமிழக அரசின் நடவடிக்கையை வரவேற்கலாம். புதிய தலைமுறைக்காக கௌசல்யா.